எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஸ்பார்க்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது AWS EBS, அதாவது எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அப்படின்னா என்ன, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரோட டைப்ஸ், அப்புறம் ஒரு டெமோவில் எப்படி ஒரு EBS வால்யூமை க்ரியேட் பண்ணி விண்டோஸ் EC2 மிஷினில் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா விஸ்பார்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் AWSல இருக்க ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷேர்டு ஃபைல் சிஸ்டம், செகண்ட் ஆப்ஷன் பிளாக் ஸ்டோரேஜ் சிஸ்டம், தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Amazon EFS, எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். இது ஒரு ஷேர்டு ஃபைல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்த EFS ஸ்டோரேஜை மல்டிபிள் மிஷின்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இதனால தான் இதை வந்து ஷேர்டு ஃபைல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் Amazon EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் ஆர் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். EBS மூலமாக நமக்கு வால்யூம்ஸ் கிடைக்கும். இந்த வால்யூம்ஸை தான் மிஷினோட ஹார்ட் டிஸ்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வால்யூம்ஸை டிஸ்க்ஸ் ஆர் பிளாக்ஸ்னு சொல்கிறீங்க. தேர்ட் ஆப்ஷன் Amazon S3, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதை ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Amazon EBS பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது தான் EBSோட மெயின் ஃபீச்சர்ஸ். EBS வால்யூம்ஸ் வந்து டியூரபிள், பர்சிஸ்டன்ட். உங்களோட வால்யூம்ஸை என்கிரிப்டும் பண்ணிக்கலாம். EBS வால்யூம்ஸை பேக்கப்பும் எடுத்துக்கலாம் நீங்கள் யூஸிங் ஸ்னாப்ஷாட்ஸ். இந்த ஸ்லைடில் லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அதோட மெயின் பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்காங்க. டேட்டா பெர்சிஸ்டன்ஸ், என்கிரிப்ஷன், டேட்டா ரெப்ளிகேஷன், ஸ்னாப்ஷாட்ஸ், இதெல்லாம் மேஜர் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த ஸ்லைடில் EBS வால்யூம்ஸோட டைப்ஸை பார்க்குறீங்க. ஜென்ரல் பர்பஸ் SSD, ப்ரொவிஷன்ட் IOPS SSD, தட் இஸ் GP2 அண்ட் IO1, இந்த ரெண்டும் வந்து SSD டைப். ஹார்ட் டிஸ்க் டைப்னு பார்த்தீங்கன்னா த்ரூபுட் ஆப்டிமைஸ் HDD ST1, கோல்ட் HDD SC1. இந்த லாஸ்ட் டைப் வந்து மேக்னெட்டிக். இதை வந்து ட்ரெடிஷ்னல் டைப் ஆர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஹார்ட் டிஸ்க் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வால்யூம் டைப்பை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து தான் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வால்யூமை EC2 மிஷினோட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷினில் இருக்கிற அப்ளிகேஷனுக்கு நிறைய IOPS தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் எந்த வால்யூம் டைப்பை சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSD டைப். ஏன்னா SSD டைப் தான் நிறைய IOPS கொடுக்கும். மேக்னெட்டிக் டைப் அப்படின்ற டைப் தான் வந்து இருக்கிறதுலே கம்மியான IOPS கொடுக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் டைப்ஸ் அதோட ஆட்ரிபியூட்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் செகண்ட் காலம்னு பார்த்தீங்கன்னா GP2, ஜென்ரல் பர்பஸ் SSD, IO1, ப்ரொவிஷன்ட் IOPS SSD, ST1, த்ரூபுட் ஆப்டிமைஸ் HDD, SC1, கோல்டு HDD. இதுலேயே பார்த்தீங்கன்னா IO1 அதுதான் நிறைய IOPS கொடுக்குது. தட் இஸ் ப்ரொவிஷன்ட் IOPS SSD. இட் கிவ்ஸ் அ மேக்ஸிமம் ஆஃப் 64,000 IOPS பர் வால்யூம் அப்படி கொடுக்குது. இது வந்து மேக்னெட்டிக் டைப்புக்கான ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் HDD. இதோட மேக்ஸிமம் IOPS பார்த்தீங்கன்னா 200 தான் கொடுக்குது. ஸோ இந்த வால்யூம் சைஸுமே பார்த்தீங்கன்னா 1 GB மினிமம், மேக்ஸிமம் வந்து 1 TB வரைக்கும் இதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு டெமோ பார்க்க போகிறோம். ஸோ நான் டெமோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் EC2 விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு ஒரு நியூ EBS வால்யூம் க்ரியேட் பண்ணி அதை EC2 மிஷினோட அட்டாச் பண்ண போகிறேன். அதுதான் என்னோடய செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப், அட்டாச் பண்ண வால்யூமை OS லெவலில் கான்ஃபிகர் பண்ணணும். அதுதான் என்னோட தேர்ட் ஸ்டெப். ஸோ
ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்னோட AWS அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன் ஆஸ் அ ரூட் யூசர். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு console.aws.amazon.com அப்படின்ற URL ஹிட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் AWSல. என்கிட்ட ஒரு ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் வந்து 12 monthsக்கான ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட். ஸோ இதே மாதிரி 12 months ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம் யூஸிங் இமெயில் ஐடி. ஸோ என்னோடய இமெயில் ஐடியையும் என்னுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்டையும் நான் வந்து இங்கே இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் சைன்இன்னு ப்ரெஸ் பண்ண உடனே authentication will be done. அதுக்கப்புறம் I will be permitted to log into AWS console. ஸோ AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் உள்ள நான் லாகின் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் EC2 விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்ணுறது. சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள், EC2வை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து உங்களோட AMI பேஜ். இதில் ஒரு விண்டோஸ் AMI சூஸ் பண்ணணும். நீங்கள் நான் சூஸ் பண்ணுறது விண்டோஸ் சர்வர் 2012 R2 பேஸ். ஃப்ரீ டயர் எலிஜிபிளான்னு செக் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் அதுவும் ஃப்ரீ டயரான்னு செக் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டோரேஜ், இது வந்து என்னோட ரூட் வால்யூம் ஸ்டோரேஜ் 30 GB வந்திருக்கு. இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னால் 3 டைப்ஸ் தான் வச்சுக்க முடியும், ஏன்னா இது வந்து ரூட் வால்யூம். அதுக்கப்புறம் இட் இஸ் நாட் என்கிரிப்டட். ஸோ என்னோட டேட்டா வால்யூம், அதாவது EBS வால்யூம்னு பார்த்தீங்கன்னா என்னால் 5 டைப் ஆஃப் EBS வால்யூம்ஸும் என்னால் வச்சுக்க முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் வால்யூம் நீங்கள் வந்து உங்களோட யூஸ் கேஸ் அதை பொறுத்து தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ என்னோட செக்யூரிட்டி குரூப்பும் சூஸ் பண்ணி நான் என்னோட மிஷினை லான்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மிஷின் வந்து லான்ச்சிங் ஸ்டேட்டில் இருக்குது. பட் ஆனால் இன்ஸ்டன்ஸ் இந்த மிஷினோட ஸ்டேட் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த மிஷினுக்கான ஒரு டேக் மட்டும் போட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மிஷினோட ஸ்டேட் வந்து ரன்னிங்னு வந்துடும். ஸோ இப்போ என்னோடய மிஷின் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த மிஷினை வந்து ரிமோட்டில் லாகின் பண்ணி பார்க்கணும், ஆர் ரிமோட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதோட பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனில் அந்த ஐபி அட்ரஸை போட்டு கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். அதில் என்னோடய மிஷினோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எனக்கு தேவை. ஸோ யூசர் நேம் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். பாஸ்வேர்டுக்கு வந்து கெட் பாஸ்வேர்டுன்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் அ ஃபைல். நம்ம மிஷினுக்கான .pm கீயை சூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம மிஷினுக்கான பாஸ்வேர்டு வந்து கிடச்சிரும். ஓப்ஸ், ஐ திங்க் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் டிஸ்பிளேல. இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன் அதே ப்ரொசீஜரை. ஸோ டீக்ரிப்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டு வந்துருச்சு. பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணி அந்த கிளைண்ட் விண்டோவில் அதை போடுறீங்க, பாஸ்வேர்டையும். தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் இன்டர்நெட் மூலமாக நான் என்னோடய மிஷினை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் 5 seconds. உங்கள் மிஷின் வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இனிஷியலைஸ் ஆன உடனே நீங்கள் உள்ளே போய் பார்க்க வேண்டியது உங்களோட டிஃபால்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம கன்சோலில் டிஃபால்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் 30 GBக்கு கொடுத்துருந்தோம். அந்த 30 GB உள்ள பார்ட்டிஷனாக க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். இதில் பார்ட்டிஷன் மோடு வந்து ஆட்டோ பார்ட்டிஷன் மோடில் தான் க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 GB ஆஃப் பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதை இன்னும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணோன்னா சர்வர் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் உள்ள லாகின் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபைல் அண்ட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ், இதில் டிஸ்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி எவ்வளோ டிஃபால்ட் ஹார்ட் டிஸ்க் வந்திருக்குன்னு தெரியும். ஸோ AWSலேருந்து 30 GB ஆஃப் டிஃபால்ட் ஹார்ட் டிஸ்க் வந்திருக்கு, ஆர் ரூட் வால்யூம். ஸோ என்னோடய வால்யூம் பார்த்தீங்கன்னா 30 GB. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு டேக் போட்டுக்குங்க இந்த வால்யூம்ஸ்க்கும். ஸோ இப்போ எந்த அவைலபிலிட்டி ஜோனில் வந்து நம்ம மிஷின் ரன் ஆகுது அப்படின்றதும் மார்க் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ என்னோட செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நான் ஒரு நியூ இபிஎஸ் வால்யூம் வந்து கிரியேட் பண்ணுறேன். சைஸ் எப்பவும் கம்மியாகவே கொடுத்துக்குங்க ஃபார் டெமோ ஆர் ப்ராக்டிஸ் பர்பஸஸ். நான் வந்து ஒரு 2 GBன்னு கொடுக்குறேன். அவைலபிலிட்டி ஜோன் பார்த்தீங்கன்னா உங்கள் மெஷின் எங்கே ரன் ஆகுதோ அங்கே தான் இந்த வால்யூமையும் க்ரியேட் பண்ணணும். என்னோட மெஷின் AP South 1Aல ரன் ஆகுது. ஸோ அதனால் இந்த வால்யூமையும் நான் அதே AP South 1Aல க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஸோ இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண வால்யூம் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் மெஷினோட அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேக் போட்டுங்க ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். ஐ திங்க் கேபிட்டல் லெட்டர் டேக்ஸ் ஆர் நாட் அலௌடுன்னு நினைக்கிறேன். ஸோ கேபிட்டல் லெட்டர் போட்டிங்கன்னா அலோவ் பண்ணல. நீங்கள் ஸ்மால் லெட்டராகவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வால்யூமை சூஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் அட்டாச் வால்யூம். ஸோ உங்களோட இன்ஸ்டன்ஸ் பாப்அப் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி சே அட்டாச். ஸோ உங்கள் வால்யூம் மிஷினோட அட்டாச் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் பண்ணணும். அட்டாச் ஆன வால்யூமை OS லெவலில் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ சர்வர் மேனேஜருக்கு வாங்க. இந்த பேஜையும் இன்னொரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக அட்டாச் ஆன வால்யூம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2வது டிஸ்க்கும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி பிரிங் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இந்த டிஸ்க் வந்து ஆன்லைன்னு மாறிடும். நெக்ஸ்ட் அகெயின் ரைட் கிளிக் நியூ வால்யூம். ஸோ இங்கே இருக்கிற வால்யூமையும் நீங்கள் கன்சோலில் இருக்கிற வால்யூமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. விண்டோஸ் உள்ள வால்யூம் அப்படின்னா என்னென்னா பார்ட்டிஷன் அர்த்தம். ஸோ நான் இப்போ ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த பார்ட்டிஷனோட ஸ்பேஸ் வந்து 1 GB ஆஃப் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறேன். பட் என்னோடய டிஸ்க் சைஸ் வந்து 2 GB. பட் அதுலேருந்து நான் வந்து 1 GB தான் எடுத்து ஒரு பார்ட்டிஷனாக க்ரியேட் பண்ணுறேன். ரிமைனிங் 1 GB வந்து அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் வந்து 992 MB வந்து அன்அலோகேட்டடாக இருக்குது. அலோகேட்டடில் பார்த்தீங்கன்னா 1 GB ஆஃப் ஸ்பேஸ் வந்து டி வால்யூம் ஆர் டி பார்ட்டிஷனாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா புதுசாக ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஷனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெமோவில் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ புது வால்யூமும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் வால்யூமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வால்யூம் அப்படின்னா என்னென்னா பார்ட்டிஷன். இதை நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா 1 GB இருக்குது. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் சைஸ் வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது 1.97 GB இருக்கும். ஐ கேன் எக்ஸ்டெண்ட். தட்ஸ் இட். என்னோடய வால்யூம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப் டு 2 GB, அரௌண்ட் 2 GB என்னோடய வால்யூம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. தட்ஸ் இட். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த டெமோக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இன் AWS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரை பற்றி பார்த்தோம், EBSோட வால்யூம் டைப்ஸை பற்றி பார்த்தோம், அண்ட் டெமோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா விஸ்பார்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரம் visparks.com.